ஹாய் கைஸ், எல்லாருக்கும் நமஸ்தே நமஸ்கார். இன்றைக்கி வந்து செஸ் தான் விளாட போகிறோம். யாருன்னா நம்ம ஃப்ரெண்டு கூட தான். D4 வச்சிட்டானா எடா வைக்கிறதானே எனக்கு புரியலை சுத்தமாக. என்ன மறுபடியும் ஒரு 10 minutes சேலஞ்சு போட்டிருக்கான். சரி அக்செப்ட் பண்ணுவோம். என்னை வெயிட்டாட விட்டான். இவனோட பிளான் எனக்கு புரியும். சாதாரண ஆள் இல்லைங்க. என்னடா நீயும் நானும் ஒரே மூவ் பண்ணுற, வேறு மூவே இல்லையா? உங்களுக்கு வந்து டிவி சவுண்டு கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, எங்கள் பாட்டி டிவி பார்க்குறாங்க. அதுதான். என்ன நான் வைக்கிற அதே மூவை காப்பி பண்ணுறான். காப்பி கேட் காப்பி பண்ணுறாங்க. வந்து பிஷப்பை டெவலப் பண்ணுவோம். ஸோ யாராச்சும் என் கூட செஸ் விளாடணுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை மட்டும் போடுங்க. ப்ரோ 1v1 சேலஞ்சு டான்ஸு சேலஞ்சுன்னு. ஏன்னா நானும் அவனும் ஒரு டான்ஸு சேலஞ்சை தான் பண்ணியிருக்கோம். அதுதான் கேஸ்லிங். எஸ், முடிச்சிட்டோங்க கேஸ்லிங்க. இனிமேட்டு நம்ம கிங்கு ஷேப்பு. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா ரூக்க ஈவனுங்க நான் வேண்டியது தான். எப்படி நீங்கள் பிஷப் எடுத்து என் பாட்டு எடுக்கிறான். ஸோ சேட். ஆனால் கிங்கை உள்ளே தள்ள முடியாது. குயினை வெளியே எடுத்து தான் ஆகணும், வழி இல்லை. டான் டடரடன் டன் டன் டடரடன். இவன் என்னங்க அரை மணி நேரம் யோசிக்கிறான். கைஸ் மறுபடியும் சொல்கிறேன், யாராச்சும் என் கூட செஸ் விளாடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டு விடுங்க, நான் தெரிஞ்சுப்பேன். அதுதான் இப்போ நான் ஆடுறது வந்து டைரக்ட் கேமை தான் நான் ஆடுறேன். இனி என்ன டான்ஸ் ஆட விட போகிறானா இல்லை அவனை டான்ஸ் ஆட விட போகிறானா தெரியல. கோயினை வெளியே எடுத்துட்டான்டா. ஏன் கோயினை ஆட்டையை போட பார்க்குறாங்க, ஏன் கோயினை ஆட்டை போட பார்க்குறாங்க. ஆட்டையை போட்டானா இப்போ என்ன பண்ணானா பண்ண நவுத்துவோம். பிஷப் எடுத்துட்டியா, இந்தா செக்கே புடி. யாரு கிட்டா உன் பாட்டுக்கு பின்னாடி தள்ளுவானா, நாங்கள் இது பண்ணோமா? என்னம்மா ரூல்ஸ் வைக்கிறாங்க, நல்ல ரூல்ஸ் இல்லை. அது தாங்க செஸ்ஸு, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். வந்து ரூக்கை ஈவன்னு சொன்னால் மாட்டிப்பான். இங்கே ஒரு ஸ்கொயர் தான். என்ன பொசக்கனாடுறான். அச்சோ, நீ நம்மளுக்கு மொட்டை வச்சிருவான் போலையே. என்ன பண்ணுறது? இப்போது பிஷப் எடுத்து இங்கே நான் ஊற்றுவோம். சக்கா கொடுப்போண்டா நாங்கள். என்ன உள்ள தள்ளுறான்? டேய், திஸ் இஸ் டேஞ்சர்ரா. என்கிட்ட நீயே மாட்டிக்கிறியாடா. எங்கே தள்ளானா மறுபடியும் எங்கே வச்சு அவன் உள்ளே தள்ளுவான். நான் என்ன பண்ணுறதோ. அங்கே உள்ளே வேறு ஏதாச்சும் பீஸை டெவலப் பண்ணானா வேறு நைட்டு ஒன்று விளையாடுறான். நான் இங்கே இது பண்ணி டான்ஸு சேலஞ்சில் ஜெயிச்சிடுவேன். நினச்ச மாதிரியே ஆடுறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ரூக் எடுத்துட்டு இங்கே வைக்க போகிறேன். இப்போ பிஷப் கண்ட்ரோல் இருக்குல்ல, என்ன பண்ணுவான்.
டாய் என் பிஷப் எடுத்துக்கிட்டான். போச்சு, சோழி முடிஞ்சுது. என் சோழி முடிஞ்சுது. ஐடியா. ஆஹா, இப்போ வாடா, இப்போ வாடா, இப்போ அப்புறம் அடிப்பா, இப்போ அப்புறம் அடிப்பா. பியானி பாபுல். ஆஹா, பிஷப்பை மாட்டிக்கிச்சிங்க உள்ள. அச்சோ, நான் ஒன்றை தெரிலையே. இப்போ நான் இந்த நைட் எடுத்துகிட்டு போகிறேன் உள்ள. இந்த நைட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தணும். தலை வலி. சபா, நீ நம்மளுக்கு மோட்டாச்சிருவாங்க இவன். கண்டிப்பாக நீ நம்மளுக்கு இவன் மோட்டாச்சிருவான். ஏன்னா நான் தான் எல்லாம் பிக்க விட்டுட்டேனே, இந்த ரூக்கு மட்டும் வெளியே எடுத்துட்டு வந்தான். வாய் வெஸ்டண்டா, வாய் வெஸ்டண்டா, வாய் வச்சது தப்பா. I feel so bad. கைஸ், பாதி கேம் போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, சின்ன சண்டை, அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன மூவ் பண்ணுறது எனக்கு தெரில. வரும் 4 பானை, ஒரு கிங்கு. நம்மளுக்கு மொட்டாச்சு விட்ருவான். நீ நம்ம டன் சேலஞ்ச் பண்ணாம போக மாட்டோம் போல. I feel so bad. நல்ல அச்சோ சக்கா. அவனும் நம்ம சோழியை முடிச்சு விட்டான் இவன். இப்போ இந்த ரூக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இந்த பானை நவுத்தினானா அவ்வளோதான். சோச்சோ, எனக்குடா வருவீங்களாடா. நம்மளுக்கு என்னைக்கு சோழியை முடிச்சு விட்ருவான் இவன். இந்த ஒரு பானை இங்கே வச்சு செக் வைக்கணும். இப்போ இந்த பானை வச்சிருவான் சொன்னேன்ல. இப்போ நான் இந்த பானைலாம் புஷ் பண்ணி அந்த ரூக்கை எடுக்கணும் வெளியே. அச்சோ, பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. அச்சோ, முன்னாடி இங்கே மூவ் பண்ண முடியாது, இந்த ஸ்கொயருக்கு மூவ் பண்ண முடியாது. நான் ஆக்சுவலாக வந்து மொபைலில் ஆடிக்கிட்டு இருக்கேங்க. அச்சோ, என் பானை எடுக்கிறானே, என் பானை விட்டுடுறா. டே ப்ளீஸ்டா, ப்ளீஸ்டா, என் பானை எடுக்காதடா. இப்படி அதை தான் எடுப்பான். என்ன ஒரு அதிசயம், பானை விட்டு கொடுத்துட்டாங்க. அச்சோ, இப்போ நான் மெதுவாக இந்த பானெல்லாம் தள்ளி முன்னாடியும் மூவ் பண்ண முடியாது. செக்கு சே, நான் பானு போஸ், அவ்வளோதான், வழி இல்லை, அவ்வளோதான். என் கதை அவன் பாட்டுக்கு அவன் பானை புஷ் பண்ணுறான். இல்லை, எனக்கு புரியல. அச்சோ, என்னால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியலங்க. அவன் பின்னாடியே தான் நான் போனோம். அம்மானு வேற அவடுக்க போகிறான்.
நான் பண்ணுறதோ குயின் எடுத்துருவானா சோபா ரூக் எடுத்துட்டு வரோம். இந்த மட்டும் இப்படி அடிக்கிறது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒன்றுமே நல்லா பண்ண முடியாது. ஒன்று தான் குயினை தானா என் சொல்லி முடிஞ்சுது. என் பானம் நாங்கள் தவிக்குது. வேறு வழி இல்லை. இந்த ஸ்கொயர் மூவ் பண்ண நைட்டு அவ்வளோதான். நம்மளுக்கு மட்டும் சூட்டான் அச்சோ. அவ்வளோதாங்க. நம்ம கதை ஓகையாதான் முடிஞ்சு போச்சு மேட்ச். சோபா எது உருவக்கத்தான்னு தெரில. சரிங்க, நம்ம ரிவ்யூவை பார்ப்போம். கேம் ரிவ்யூவை. Not every game is a win, but every game has nuggets of wisdom, right? எத்தனை பிளண்டர் ஒரு பிளண்டர் பண்ணியிருக்கானா? 0 பிளண்டர் E4, a பண்ணியிருக்கான். good choice. You control the center and free your bishop. Well done. Your opponent's knight has a pawn, but does it at a cost. You had an opportunity to take a free pawn. Leaving that pawn hanging? Oh! You missed an opportunity to take a free pawn. You permitted the opponent to win a bishop through a fork. Checkmate. The game concludes. Hard luck, it happens. But don't fret. சரி கைஸ், கேம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பாய். நல்லா தூங்குங்க. இப்போ மணி 9 ஆச்சு. ஓகே கைஸ், இது வரைக்கும் உங்களோட விடை இருக்கும் உங்கள் அகிலேஷ். டாட்டா, பாய் பாய் பாய்.